இந்த கரூர் சம்பவத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து மாத்தி பேசுறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆதரிக்கிற மாதிரி ஆதரிச்சாரு, அப்புறம் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதாவது வந்து அன்னைக்கு கரூர் சம்பவம் அன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து மலைகளின் மாநாடு, அந்த மாநாட்டில் இருக்காரு. அப்போ அந்த நியூஸ் கேள்விப்படுறாரு. அப்போ அதை பற்றி வந்து பேசுறாரு. அப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன ஏதுங்கிறது அவருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சரி இது ஏதோ ஒரு விபத்துன்னு தான் அவரும் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 3 நாள் ஆகுது. அவரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஏன் விஜய் வரலன்னா என்ன, மற்றவங்களாம் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து இவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ விடுறாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு சீமான் அவர்கள் வந்து அவர் சொல்லிட்டாரு. அதில் வந்து ஒரு இறக்கம் ஒன்றுமே தெரியல. அதனால ரொம்ப இது வந்து தவறானது. அதாவது சிஎம் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது சீமான் அவர்கள் வந்து எதிர்க்கிற இடம் எங்கன்னா அது வேற இடம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து என்னன்னா இவரை நம்பி வந்தவங்க 41 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணுமோ அதுக்கு மாதிரி தான் நம்ம பேசணும். நீ மற்றபடி நீ ஒரு மேடையை போட்டு அங்கே உன் கருத்தை பேசிட்டு இருக்கும்போது நீ இது முதலமைச்சர் எப்படி வேணாலும் எதிர்த்துக்கோ. ஆனால் இங்கே உன்னால ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து உங்களுடைய ஹீரோயிசத்தை காமிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீமான் அவர்கள் சொன்னார். நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இறந்தவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஒழிய அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இங்கே உள்ளவங்க எப்படின்னா விஜய் அவர்களை எதிர்த்துடக்கூடாது, அதாவது எதிர்த்து பேசிடக்கூடாது. விஜய் ஒரு புனித பிம்பம் கட்டுறாங்க அவ்வளோதானே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இது நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட், அவ்வளோதான். கரூர் விவகாரத்தில் விஜய் மேலே ஒரு தப்பு இருக்கு, A1 குற்றவாளியா அவங்க பார்க்குறாங்க. அது அவங்களுடைய ஸ்டாண்ட், அவ்வளோதான். அதனால நீங்க வந்து திமுக காசு வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்னா, இப்ப அதிமுகவும் பிஜேபியும் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசும்போது, இப்ப தாவேகா வந்து இவங்க இந்த 2 கட்சிக்கும் வந்து பணம் கொடுத்துட்டாங்களா? பணம் கொடுத்து எங்களுக்கு ஆதரவா பேசு அப்படின்னு சொன்னாங்களான்னு நான் கேட்கிறேன். இல்லைல்ல. அது அவங்களோட நிலைப்பாடு. அவங்க ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. பிளஸ் இவங்க எப்படியாவது நமக்கு ஒரு கூட்டணிக்கு வருவாங்க. அதை வச்சு நம்ம இங்க வந்து ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதனால அவங்க வந்து விஜய் ஆதரிச்சு பேசுறாங்க ஒழிஞ்சு வேற ஒண்ணுமே கிடையாது. சீமானுடைய ஸ்டாண்ட் வந்து அதுதான், அவ்வளவுதான். அதனால மாத்தி மாத்தி பேசுறாரு, அப்படி இப்படி பேசுறாருலாம் ஒன்றும் கிடையாது. அவரோட இது அவ்வளவுதானே ஒழிஞ்ச மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. அதனால வந்து சீமானவர்கள் வந்து எப்பொழுதும் போல அவருடைய அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் மக்களுக்கான தலைவர். ஏன் அப்படின்னா அவரு கிட்டத்தட்ட 16 வருடங்களாக இந்த 15 16 வருடங்களாக இந்த கட்சியை